ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மலேசியன் டெசர்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். கேக் பத்தேக் அதான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மேரி பிஸ்கெட் தான் வந்து எடுத்துருக்குறேன். எந்த பிராண்டில் வேணாலும் மேரி பிஸ்கெட் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து உடச்சி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 220 கிராம் அளவுக்கு நான் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சாக்லேட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூட குறைச்சி கூட போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு ½ கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பட்டரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா ½ கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் ½ கப் அளவுக்கு மைலோ வந்து நான் சேர்த்துருக்கிறேன். மைலோ இல்லை அப்படின்னாக்கா வந்து நீங்கள் வந்து பூஸ்டோ இல்லை அது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மைலோ தான் வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உடச்சி வச்சுருக்கிறோம்ல பிஸ்கெட், அது எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணுறோம்ல, அதுலேயும் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து நான் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்க்குறப்ப நல்லா ஸ்வீட் வந்து இன்னுமே எடுத்து கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு ட்ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுற போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுணும். நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பேனில் வந்து ½ கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்னொரு க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான். அது கூட ஒரு ½ கப் அளவுக்கு நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட ½ கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஒரு ½ கப் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு ஒரு க்ரீம் தான். நம்ம கேக் பத்தே வந்து ஏற்கனவே நம்ம வச்சுருந்தாலும் அப்படியே செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம். மேலே இந்த க்ரீம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா வந்து காய்ச்சிக்கலாம். இது வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காகி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து பட்டர் வந்து சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம இந்த கேக் பத்தே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, அது மேலேயே வந்து நம்ம சேர்த்துடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்க்காமையும் அப்படியே வந்து நம்ம கேக் பத்தே அப்படியே வந்து நம்ம சாப்பிட்லாம். இது வந்து ஒரு க்ரீமி லேயர் கொடுக்கும், நல்லாவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து செட் பண்ணுறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட போகிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதாவது நேற்று நைட் வச்சது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ட்ரேலேருந்து இதை எடுத்து நம்ம வந்து வெளியில் வச்சிடலாம். இப்போ இதை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள்.